ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ்ஷோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கு வச்சு மோர் குழம்பு செய்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. சேப்பக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணலாம். அதுக்கு முதல்ல சேப்பக்கிழங்கை நல்லா கழுவிட்டு பாயில் பண்ணணும். வானலில் வச்சு பாயில் பண்ணாலும் ஓகே, நீங்கள் குக்கரில் போட்டு விசில் பண்ணி 1 or 2 வச்சு பாயில் பண்ணாலும் ஓகே. ஆனால் ஓவர் குக்கட் ஆகக்கூடாது, ரொம்ப மேஷியாக ஆகிடும், ரொம்ப குழன்னு ஆகிடும் ரொம்ப வெந்துச்சுன்னா. அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதனால் எந்த விதத்தில் வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு லைட்டாக வெந்தால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம சால்ட் டைப் பண்ணுவோம் வானலில் போட்டு, அதனால் அப்போ கூட வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ரொம்ப வேக விட்டு எடுத்திங்கன்னா குழஞ்சிரும், அதுக்கப்புறம் நல்லா இருக்காது, குழப்பு தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் தோலை ஃபுல்லாக நீக்கிட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டு வாக்கில் ரவுண்டு வாக்கில் எப்படி வேணால் வெட்டுவாங்க, அவங்க ஸ்டைலுக்கு ஒன்று இருக்கும், அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஃப்ரை தான். நம்ம உருளைக்கிழங்குனா வச்சு துண்டு துண்டாக நம்ம வெட்டி அப்படியே போட்டு தாளித்து அப்படியே எடுத்துப்போம்ல, அதே மாதிரி தான் இது. ஏன்னா இது கிழங்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால தான் நம்ம பாயில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு காரணமே இதுதான். இது மாதிரி ரவுண்டாக எடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, இப்போ நம்ம வேக வச்ச அந்த கிழங்கை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். மூடி போட்டு கூட வதக்கிங்க. லைட்டாக அந்த கலர் மாறும். நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கும். இந்த கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, திரும்ப ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அதில் எல்லா கிழங்குலையும் அந்த மசாலா படுற மாதிரி, மிளகாத்தூளும் உப்பு நல்லா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வதக்கணும். அது எல்லா விதத்துலையும் எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி வச்சு வதக்கிட்டு மூடி போட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா மொறுன்னு வரும். மேலே நல்லாவே அந்த லேயர் கிறிஸ்பியாகவே வரும். அது மாதிரி கிறிஸ்பியாக வந்துருச்சுனாலே உங்களோட சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஈஸியாக நீங்கள் இது செய்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 10 minutes போதும். ஆனால் பாயில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutesக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சுட்டு ஈஸியாக ஒரு தொட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.